ஹாய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கோடிங் ஸ்கில் தெரிஞ்சா தான் ஐடி ஃபீல்ட்ல சஸ்டெயின் ஆக முடியும்னு சொன்னாங்க எல்லாரும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, உங்கள விட 2x, 3x நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வெல்கம் டு கேஜிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எவ்வளோ பெஸ்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ, அவ்வளோ பெஸ்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு பிசினஸ ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிசினஸ் வந்து இப்ப எந்த டைப் ஆஃப் பிசினஸா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டென்டல் பார்க்கலாம். இப்போ நீங்க ஆஃப்லைன்ல உங்க காம்படிட்டிவ்ஸோட நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, உங்க கிளினிக் வந்து பிரிட்டி வெல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். லோக்கல் கிளினிக் பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த பிசினஸ வந்து நீங்க அப்படியே ஆன்லைனுக்கு மூவ் பண்ணணும். ஸோ உங்க பிசினஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல கொண்டு வரப்ப, உங்க பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்க ரீச் கிடைக்கும் உங்களுக்கு. உங்க பிசினஸ வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போணும்னா, நீங்க ஆன்லைன் பிரசன்ஸ்ல கண்டிப்பா வந்தே ஆகணும். கரண்ட் 2024ல பார்த்தீங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் ஆன்லைன் யூசர்ஸ் இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் 2 டூ 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா தான் ஆகும் ஆன்லைன் யூசர்ஸ் பொறுத்தவரைக்கும். நீங்க எப்படி உங்க பிசினஸ் ஆன்லைனுக்கு மூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சோசியல் மீடியாஸ் இருக்கு, வெப்சைட்ஸ் இருக்கு. இன்னும் அனதர் மோர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இன்னும் நெறையாவே இருக்கு உங்களுக்கு. ஸோ, இந்த ஆன்லைன் பிசினஸ்க்கு வரும்போது, உங்ககிட்ட ஒரு பெட்டரான ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ் என்னன்னா, உங்க பிசினஸ வந்து கம்ப்ளீட்டா டிஃபைன் பண்ணும். நீங்க என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்றீங்க அப்படின்றது. ஸோ, நீங்க எப்படி வந்து ஆன்லைன் பிரசன்ஸ்க்குள்ள வந்து நீங்க பிசினஸ டெவலப் பண்றீங்களோ, அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க உங்க பிசினஸ லோக்கல் ஸ்டோர்ல இருக்கும்போது, எப்படி நேம் போர்டு இல்லன்னா இன்டீரியர் பண்ண போறீங்களோ, அதே மாரி தான் நம்ம ஆன்லைன் பிரசன்ஸ்குள்ள வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஆஃப்லைன்ல ப்ரமோஷன்ஸ் லைக் நோட்டீஸ், பேனர்லாம் பண்றீங்களோ, அதே மாரி தான் நம்ம ஆன்லைன்ல பண்றதுக்கு தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க இப்போ ஆஃப்லைன்ல நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் குடுக்குறீங்கன்னா, அது வந்து 2000 பெர்சன்ஸ் கிட்டயும் போய் ரீச் ஆகும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அப்படி கிடையாது. கரெக்ட்டா நம்ம டார்கெட் ஆடியன்ஸ கரெக்ட்டா சூஸ் பண்ணி, நம்ம கரெக்ட்டா போய் நம்ம ஆட ரீச் பண்ண வைக்கலாம். லைக் மேல் ஆர் ஃபீமேல் இல்லன்னா ஏஜ் வைஸ் எக்ஸெட்ரா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா, 2 வேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்ஆர்கானிக். ஆர்கானிக் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு போஸ்ட் ரீல்ஸ் வந்து போடுறீங்கன்னா, அந்த போஸ்ட் வந்து நல்ல வியூஸ் அண்ட் ரீச் இருக்கும்போது, Google ஆர் சோசியல் மீடியாஸ் வந்து அவங்களே ரேங்க் பண்ணி குடுக்குறது தான் வந்து ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா வந்து இப்ப நம்ம ஒரு போஸ்ட் ஆர் ரீல்ஸ் போடும்போது வந்து, நம்மளே பெய்டு பண்ணி ப்ரமோஷன் பண்றது. அதாவது நம்மளே பெய்டு பண்ணி ரேங்க் ஃபர்ஸ்ட் வரது தான் வந்து இன்ஆர்கானிக். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இத பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இல்லன்னா ட்ரெய்னிங் ஏதாவது நீட் இருந்ததுன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.